கிருஷ்ணகிரி அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை காணலாம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைந்திருக்கிறார். திருலோகச்சந்தர், மாணவர்களின் கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கான இந்த துளிரும் விஞ்ஞானி தமிழகம் முழுவதும் நியூஸ்7 தமிழால் மிக பிரம்மாண்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியிலும் தற்போது இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? கள நிலவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியானது பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையிலும் அவருடைய திறமைகளை வெளிக்காட்டும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது துளிரும் விஞ்ஞானி என்ற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவியல் திறனை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு மாபெரும் அறிவியல் திருவிழாவானது நடத்தி வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். மேலும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் கூத்தரசன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு சிறப்புரைகள் எல்லாம் வழங்க இருக்கிறார்கள். அதே சமயம் இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்கள் ஏராளமான தங்களுடைய அறிவியல் படைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் என்பது ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ், அது போன்ற ஒரு கான்செப்டை நாம் உருவாக்கியிருக்கோம். அதாவது இந்த பூமியினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையமாக கொண்டு இங்கு கழிவுகள் எல்லாம் அதை குறைப்பது எவ்வாறு, அதை திரும்ப பயன்படுத்துவது எவ்வாறு என்ற கோணங்களில் ஏராளமான அறிவியல் படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் பள்ளிகளை பொறுத்தவரையில் 2 பிரிவுகளாக இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூனியர் பிரிவிலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சீனியர் பிரிவிலும் இங்கு காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தங்களுடைய படைப்புகளில் சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்படுகிறது. இதற்காக 6 ஜட்ஜிகள் பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த அறிவியல் பிரிவுகளைச் சேர்ந்த பல்வேறு ஜட்ஜஸ் இங்கு வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு படைப்புகளாக இங்கு ஆய்வு செய்கிறார்கள். இந்த ஒவ்வொரு படைப்புகளிலும் மாணவர்களுடைய தங்களுடைய படைப்புகள் குறித்து எந்த அளவில் விளக்கம் அளிக்கிறார்கள், அது மட்டுமில்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தன்மை என்ன என்பதெல்லாம் குறித்து ஆய்வு செய்து அவர்களுக்கு ஒரு மாணவருக்கும் 25 மதிப்பெண்கள் வரை வழங்கப்படுகிறது. அந்த 25 மதிப்பெண்களில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவியல் படைப்புகளில் மிக சிறந்த முறையில் தேர்வு செய்யக்கூடிய படைப்புகள் எல்லாம் சென்னையில் அடுத்ததாக நடைபெறக்கூடிய மாநில அளவிலான இந்த போட்டிகளில் பங்கு பெறுவார்கள். இங்கு படைக்கப்பட்டுள்ள இந்த அறிவியல் காட்சிகளை எல்லாம் படைப்புகளை எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களும் தொடர்ச்சியாக பார்வையிட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை எவ்வாறு குறைப்பது, அந்த பொருட்களை எவ்வாறு திரும்ப மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவது என்பது குறித்தெல்லாம் இங்கு மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடமே நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவர்களுடைய படைப்புகள் எதை நோக்கி இவர்கள் படைப்புகள் முன்வைத்திருக்கிறார்கள் என்ன என்பது. நீங்க எந்த பள்ளியிலிருந்து வரீங்க, நீங்க என்ன இங்க ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? We are coming from Maruti School. The project name is Save the Earth. இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை சொல்ல வரீங்க? We use this material like cardboard sheet, cotton, paper and clay, etc. அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு படைப்புகள்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இயற்கையை பாதுகாப்பது தொடர்பாகவும் இந்த கழிவுகள், அதாவது தொழிற்சாலை கழிவுகளை எவ்வாறு அப்புறப்படுத்துவது, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய கார்பன், அந்த வாயு மாசை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்தெல்லாம் பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ்கள் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஒரு மாணவர் இருக்கிறார். தம்பி, நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து வரீங்க, நீங்கள் என்ன படைப்பு இங்கே காட்சிப்படுத்திருக்கீங்க? ஸ்ரீ மாருதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வரோம். ப்ராஜெக்ட் பேர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளாஸ்டிக் ரீசைக்கிள்.
இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இது பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இந்த கன்வேயர் பெல்ட்டில் குப்பை போடும்போது இது ஸ்க்ரூ கன்வேயரில் விழுந்து இங்கிருந்து லூட்டிங் டேங்க் வந்து மெல்ட் ஆகும். இது ஃப்ரிக்ஷன் வாஷர் வந்து கேஸ் தனியாக இது மெல்ட் பண்ண தனியாக இதுக்கு வரும். இங்கிலிருந்து இதுக்கு ஸ்க்ரீன் கன்வேயருக்கு வந்து இது அப்படியே ஃபைனல் ப்ராடக்ட் வரும். புது ப்ராடக்டாக வரும். நிச்சயமாக, அதாவது நம்ம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மாணவர்கள் பல்வேறு படைப்புகளை வந்து வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கு பல்வேறு ஃப்ளோர்கள் கிட்டத்தட்ட 3 மாடிகளில் இது கண்காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். இந்த அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய பிரின்சிபால் நம்ம இடையே இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இவர்களும் வந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட இது போன்ற மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியில் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதில் இணைந்து செயல்பட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட இணைந்து அவங்களும் செயல்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த நிகழ்ச்சி குறித்து. சார் வணக்கம். இங்கே இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்களுடைய வருகைகள்லாம் எப்படி இருக்குது? இங்கே ப்ராஜெக்ட்ஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த விஷயங்கள் பற்றி. சார் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 மாடல்ஸ் டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. அடிஷ்னலாகவும் ஸ்டோன்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இது. இந்த முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தர மாதிரியான இருக்குது. ஸோ அவங்களோட படைப்பாட்டில் வந்து வெளிக்கொணர்வு விதமாகவும் இருக்குது. ஸோ எங்கேயோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற மாணவரும் வந்து ஒரு மாநில அளவில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஸோ மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் வந்து பங்களிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் லெவல் அண்ட் சீனியர் லெவல் கேட்டகரியில் வந்து நிறைய, அதாவது இந்த ரீசைக்ளிங், சோலார் எனர்ஜி, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் மாவட்டத்திலிருந்து வருங்காலத்தில் நிறைய விஞ்ஞானிகள் வருவாங்க. அதுக்கு நியூஸ் 7 ஒரு முக்கிய காரணமாக அமையும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அதாவது கண்டிப்பாக, அதாவது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் திறமையான ஒரு அறிவியல் விஞ்ஞானியை நம்ம தேடி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் வந்து இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதிலிருந்து சிறந்த ஒரு 6 ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஜூனியர் லெவலில் ஒரு 3 ப்ராஜெக்ட்களும் சீனியர் லெவலில் ஒரு 3 என 6 ப்ராஜெக்ட்கள் தேர்வு செய்யப்பட்டு அது அடுத்த கட்டமாக சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு மாநில அளவிலான போட்டியில் பங்கு பெற வைத்து அதிலிருந்து தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு சிறந்த விஞ்ஞானியை நியூஸ் 7 தமிழ் கண்டறியும் என்பது நிச்சயமாக சாத்தியம். பத்மநாபன். கிருஷ்ணகிரியில் துளிரும் விஞ்ஞானி என்ற அறிவியல் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரு லோகச்சந்திரன்.